நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்புல உருவான பராசக்தி திரைப்படத்தை சுதா கோங்காரா இயக்கியிருந்தாங்க. இறுதிச் சுற்று, சூரரை போற்று அப்படின்னு அடுத்தடுத்து மெகா ஹிட் வெற்றி படங்களை கொடுத்த சுதா கோங்காரா முதல் முறையாக சிவகார்த்திகேயனுடன் இந்த படத்துல இணைஞ்சிருக்காங்க. சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடித்த படங்களிலேயே மிக மிக சீரியஸான கதைக்களம் கொண்ட படமாக இந்த படம் உருவாகியிருக்கா. ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு புரட்சிகரமான ஒரு படத்தை சிவகார்த்திகேயனை வைத்து இயக்கியிருக்காங்க சுதா கோங்காரா. கண்டிப்பாக இந்த படம் சிவகார்த்திகேயனுடைய திரை வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த நிலையில இந்த படத்துடைய வெளியீட்டிற்கு இன்னும் சில வாரங்களே இருக்க நிலையில படத்துடைய ப்ரொமோஷன் வேலைகள்ல படக்குழு பிஸியாக இருக்காங்க. சென்னையில பராசக்தி கண்காட்சி துவங்கி ரசிகர்கள் மற்றும் பொது மக்களிடையே அமோக வரவேற்பு பெற்று வருது. படத்துடைய இசை வெளியீட்டு விழாவை பிரம்மாண்டமாக நடத்த படக்குழு பிளான் போட்டிருக்காங்க. அதனை தொடர்ந்து இயக்குனர் சுதா கோங்காரா பேட்டிகள் கொடுத்து படத்தை ப்ரமோட் பண்ணிட்டும் இருக்காங்களாம். அந்த வகையில ஒரு பேட்டியில சுதா கோங்காரா பராசக்தி படத்துடைய கிளைமேக்ஸ் குறித்து பேசியிருக்காங்க. பராசக்தி படம் துவங்கியதுல இருந்தே இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் குறித்து ரசிகர்கள் பேசிட்டு இருக்காங்க. சோ இப்படி படத்தை பற்றி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் வெளியே வர சுதா கோங்காராவுடைய அடுத்த படம் யாருடன் அப்படின்ற கேள்வியுமே வெளியே வந்தது. அதற்கு பதில் தற்போது கிடைச்சிருக்கு. அதாவது சுதா கோங்காரா சமீபத்துல நடிகர் அஜித்குமார் அவர்களை சந்தித்து கதை விவாதித்துள்ளதாக சொல்லப்படுது. இவங்களிடம் அதிர்சருக்கு 2-3 கதைகள் இருக்கா. சோ அதை பற்றிய பேச்சுவார்த்தைகள் சமீபத்துல நடைபெற்றதாம். அநேகமாக இந்த திரைப்படம் அதிர்சருடைய AK-65 அல்லது AK-66வது படமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.